ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து உண்மைய சொல்லணும்னா, கடந்த 3 வருட காலங்களா எந்த கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு இடத்துல மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல மீன ராசிக்காரர்கள் ஒருவர். ஏன்னா பல இடங்கள்ல சொல்லியிருப்பேன். மீன்ன்றது எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கும். அடுத்தவர்களுக்கு எளிமையா கிடைக்கிற விஷயங்கள் கூட மீன ராசிக்காரர்கள் போராடி தான் வாங்கிட்டு இருக்கணுன்றது நிதர்சனமான உண்மை. லாஸ்ட் ஒரு 3 வருஷம் அப்படின்றத விட, இந்த லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷம் ஜென்மத்தில ராகு இருந்துச்சு உங்களுக்கு. அது முடிஞ்சே ஒரு 8 மாசம் ஆகுது. ஆனாலும் அந்த ரணமும் வடுவும் மீனராசிக்கு மாறியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராசிக்கு 12ல சனி இருந்தாலும், அந்த சனியோட ராகு சேர்ந்து 12வது இடத்துல வந்து உட்கார்ந்திருந்து, ராசிக்கு 4ல குரு பகவான் உட்கார்ந்திருக்கு. 4ல குரு இருந்தா பொதுவா சொல்லுவேங்க, வனவாசம் போலாமான்னு தோணும். இடம் மாறலாமா? ஊர் மாறலாமா? வீடு மாறலாமா? எல்லை மாறலாமா? இல்ல எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா ஒரு 4 நாள்? கண்ணுக்கு மறைவா ஒரு 2 நாள் போய் கடவுள் எங்கேயாவது நம்மள நிம்மதியா தூங்க வச்சு கொண்டு வந்து வீட்ல விடாதா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், ஏக்கமும் மீனராசிக்கு நிறையவே உண்டு. ஏன்னா இந்த 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டின்ற மாதிரி, நீங்கள் எந்த தவறையும் செய்யாம இருந்தாலும், உங்கள் மீது விமர்சனமும், பழியும் உங்கள தேடி வந்திருக்கும்.